ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கோவி ஃபுட் எக்ஸ்பிரஸ். 10 நிமிஷத்துல எப்படி சூப்பர் சாஃப்டான கோதுமை மாவு அப்பம் ரெடி பண்றதுன்னு தான் பார்க்க போறேங்க இன்னைக்கு. இப்போ ஒரு பேட்டர் ரெடி பண்றதுக்காக ஒரு மிக்சிங் பவுல்ல 1 கப் கோதுமை மாவு சேர்த்துக்கலாம். 1 கப் கோதுமை மாவுக்கு 1/2 கப் வெல்லம் சேர்த்துக்கலாம். இந்த வெல்லத்தை இப்படியே சேர்க்க போறதில்ல, இதுல இருக்க தூசை ரிமூவ் பண்றதுக்காக ஒரு பேன்ல இந்த 1/2 கப் வெல்லத்தை சேர்த்துட்டு அதோட 1/2 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த வெல்லம் நல்லா கரைஞ்சு சூடாகட்டும், பார்க்கலாம். வெல்லம் பாகுபதம் வர தேவையில்லை, அது ஜஸ்ட் கரைஞ்சதும் நம்ம எடுத்து வச்சிருக்க 1 கப் கோதுமை மாவோட வடிகட்டி சேர்த்துக்க போறோம். இதோட வாசனைக்காக 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் தூள், 1 டேபிள் ஸ்பூன் வெள்ளை ரவை சேர்த்துக்கலாம், 1 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு. அப்பதான் அப்பம் நல்லா கிறிஸ்பியரா இருக்கும். இப்போ இதெல்லாம் நல்லா கலந்து விட்டுற போறோம். ஒரு கப் கோதுமை மாவுக்கு 1/2 கப் வெல்லத்தோட 1/2 கப் தண்ணி ஏற்கனவே சேர்த்திருக்கோம். இப்போ இன்னும் போல ஒரு 1/4 கப் தண்ணி சேர்த்து இதை கலந்துக்கலாம். இப்போ ரிமைனிங் இருக்க இன்னொரு 1/4 கப் தண்ணி சேர்த்து இதை நல்ல ஒரு திக்கான பேட்டர் கன்சிஸ்டன்சில மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த 1 கப் கோதுமை மாவுக்கு 1 கப் தண்ணி சேர்த்திருக்கேன், இது கரெக்டான அளவா இருக்கும். இப்போ மாவுக்கு நல்லா கலந்ததும் இதோட 2 பிஞ்ச் அளவுக்கு சோடா உப்பு சேர்த்துக்கலாம். இது ஆப்ஷனல் தான், தேவைப்பட்டா மட்டும் சேர்த்துக்கோங்க. சோடா உப்பு நல்லா மாவுல கரையிற அளவுக்கு இதை மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். மாவு இந்த அளவுக்கு இருந்தாதான் எடுத்து ஊற்றும் போது கரெக்டா இருக்கும். இப்போ ஒரு 10 நிமிஷம் இதை மூடி வச்சிடலாம். இப்போ 10 நிமிஷத்துக்கு அப்புறம் இது மாதிரி ஒரு அகலமான பேன்ல எண்ணெய் சேர்த்து சூடு செஞ்சுக்கலாம். இது மாதிரி அகலமா இருந்தாதான் ஒரு 4ல இருந்து 5 அப்பம் வரைக்கும் ஊத்தலாம். இப்போ எண்ணெய் சூடாயிருச்சான்னு செக் பண்ணிட்டு நம்ம எடுத்து வச்சிருக்க மாவுல இது மாதிரி சட்டி கரண்டி யூஸ் பண்ணிட்டு ஒரு கரண்டி மாவா எடுத்து எண்ணெயில சேர்த்துருக்க போறோம். இது மாதிரி பாத்திரத்துல வலிச்சுட்டு அதுக்கப்புறமா எண்ணெயில சேர்த்துக்கலாம். எண்ணெயில சேர்க்கும் போது எண்ணெயில இருந்து கொஞ்சமா உயரத்துல இருக்க மாதிரி மாவு ஊற்றுங்க. ரொம்ப ஹைட்ல நம்ம மாவு ஊற்றினோம்னா ரொம்ப ஃபிளாட்டா அப்பம் ஆயிரும், அப்புறம் இந்த அளவுக்கு நல்லா உப்பி வராது. எண்ணெய் நல்லா சூடானதும் தீய அளவான சூட்டில் வச்சுக்கோங்க. வெல்லம் சேர்த்துருக்கிறதால சீக்கிரமா அப்பம் கரிஞ்சிட வாய்ப்பு இருக்கு. இப்போ இது மாதிரி ஒரு கரண்டி யூஸ் பண்ணிட்டு அப்பம் மேல எண்ணெயை தெளிச்சு விடலாம். அப்பதான் அப்பா நல்லா உப்பிட்டு கீழே நல்லா ஒட்டாம வரும். இப்போ ஒரு பக்கம் வெந்ததும் இதை இன்னொரு பக்கம் இது மாதிரி திருப்பி விட்டு வேக வச்சிடலாம். பாத்தீங்களா, அப்போ நல்லா சாஃப்டா ஃப்ளஃபியா கடாயில ஒட்டாம நல்லா சூப்பரா வந்திருக்கு. இது மாதிரி 2 பக்கம் திருப்பி விட்டு கோல்டன் கலர் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான். இப்போ இது ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். நான் சொன்ன இதே மெஷர்மெண்ட்ஸ்ல நீங்களும் அப்பம் ட்ரை பண்ணுங்க, நிச்சயமா இது மாதிரி சூப்பரா வரும். இப்போ அப்பம் எப்படி இருக்குன்னு ஓபன் பண்ணி பார்த்துடலாம். எவ்வளோ சாஃப்டா ஃப்ளஃபியரா வந்திருக்கு பாத்தீங்களா. நீங்களும் இதை கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க.